டைப் மெனு ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல்ட்ரா, XD வரைக்கும் நம்மள்ட்ட யூஎஸ்பி கோர்சஸ் இருக்குது. எல்லாமே மாஸ்டரிங் லெவலில் தமிழில் தான் இருக்கும். டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் நல்ல டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூஎஸ்பி கோர்சஸ் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம யூடியூப்பில் இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்க எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்டான ஒரு பேசிக் ட்ரைனிங் தான். யூஎஸ்பி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோடு இருக்கும். எல்லா யூஎஸ்பி கோர்சஸ்லுமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபைல்ஸோடு இருக்கும். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் டெப்த்தாக கற்றுக்க முடியும். நம்ம யூஎஸ்பி கோர்ஸுக்கு இன்டர்நெட் தேவையில்ல, சிம்பிளாக கனெக்ட் பண்ணி ஆஃப்லைன்லேயே லேர்ன் பண்ணிக்க முடியும். எல்லா கோர்சஸுக்குமான ட்ரைலர் லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா ட்ரைலரோட எண்ட்லையும் ப்ரைஸ் டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூஎஸ்பி கோர்சஸ் பை பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த லிங்க் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். இல்லாட்டி டேரெக்டாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கோர்சஸ் பை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் தான். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சிம்பிளாக டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் மெனுவில் ஓரியன்டேஷனில் வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் டைப் டூவில் வெர்டிக்கல் டைப் டூவில் நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அகைன் தேவைப்பட்டுச்சுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷனில் ஹரிசாண்டல் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரியேட் ஒர்க் பாத், கன்வெர்ட் டு ஷேப். டெக்ஸ்ட் லேயராகவே ஒரு லேயர் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஒர்க் பாத்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு லேயர் பேனலில் இந்த லேயரை ஹைட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஒரு பாத் ரெடியாக இருக்குது. இதை நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா எடிட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தனி லேயராக இருக்காது. பட் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் கிடைக்கும். சாதாரணமாக டைப் பண்ணிவிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பிக்சல் கொடுத்தாலே நமக்கு அந்த செலெக்ஷன் கிடைக்கும். ஆனால் அந்த பாத்தில் ஏதாவது எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவர்ட் பண்ணிட்டேன். அகைன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் மெனுவில் கன்வெர்ட் டு ஷேப்புன்னு இருக்குது. இதை கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் லேயர் அப்படியே ஷேப்பாக கன்வெர்ட் ஆயிரும். இது கூட நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன மாதிரி வேணாலும் இதை எடிட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி ஒர்க் பண்ணீங்களோ அதே ஸ்டைலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது ஒரு ஷேப்பாகவே இருக்கும். இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது கலர் மாற்றோன்னா கூட நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். அப்புறம் கன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற பேராகிராஃப் டெக்ஸ்ட் இல்லாட்டி பாயிண்ட் டெக்ஸ்ட் இது ரெண்டையும் மாற்றி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே இந்த கன்வர்ஷனை நீங்கள் வைக்க வேண்டிய தேவையில்லை. எஸ்பெஷலி பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அது பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஜஸ்டிஃபை, லெஃப்ட் அலைன்மெண்ட் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் டெக்ஸ்ட் ஃப்ரேமோட ஹைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேராகிராஃபும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணாங்க. பட் இதே நீங்கள் ஒரு டூப்ளிகேட் எடுத்து இது மட்டும் ஒரு ஹெட்டிங்காக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைமில் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு பாயிண்ட் டெக்ஸ்ட்னு கொடுங்க. இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இது ஒரு பாயிண்ட் டெக்ஸ்ட், அதாவது ஒரு ஹெட்டிங் டெக்ஸ்ட். இதை நம்ம எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்வர்ஷனை பொறுத்தவரையில் பேராகிராஃபை மட்டும் பாயிண்ட் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பேராகிராஃபில் சேஞ்ச் பண்ணாதீங்க. மேலே இருக்கிற ஆப்ஷன் ரேஸ்ட்ரைஸ் தான். அது ஆல்ரெடி நம்ம லேயர் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். டைப் மெனு அப்படிங்கிறதுனால இதுக்கு தனியாக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெக்ஸ்ட் வார்ப். இது நீங்கள் டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணிங்கனாலே மேலே வந்துடும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிளாக இப்படி செலக்ட் பண்ணி என்ன வேணுமோ நம்ம இதில் சூஸ் பண்ணலாம். ரொம்ப பழைய மெத்தட். இதில் ஆர்க் மட்டும் கொஞ்சம் நமக்கு தேவைப்படும். அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏதாவது வித்தியாசமான ஃபோட்டோ மனிப்புலேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் ஃபாண்ட். நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்த டிசைனில் ஏதாவது ஒரு ஃபாண்ட் இருக்குது அப்படின்னா அது என்ன ஃபாண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ரிலவெண்ட்டான ஃபாண்ட் நம்ம பிசியில் இருந்துச்சு அப்படின்னா இது மூலமாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மேட்ச் ஃபாண்ட் எடுக்கிறேன். இப்போ நம்மளோட செலெக்ஷன் அப்படியே ரெடியூஸ் பண்ணணும். எந்த ஃபாண்ட்டு நமக்கு செலக்ட் பண்ணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னாலே அந்த ஃபாண்ட் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். பட் இது ரிலவெண்ட்டான ஃபாண்ட் நம்ம பிசியில் இருக்கணும். நம்ம பிசியில் எத்தனை ஃபாண்ட் இது ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் காமிக்கும். ஸோ நிறைய ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரிவியூ கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாண்ட் சிமிலராக இருக்குது. இதில் எதாவது ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாலே இப்போ நமக்கு ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்திருக்கும். இப்போ நான் டைப் பண்ணுறேன். அதே ஃபாண்ட் நமக்கு டைப் ஆகும். இதில் போய் இந்த ஸ்டாரை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம சூஸ் பண்ண ஃபாண்ட் இங்கே வந்திருக்கும். ஸோ எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை மட்டும் ஸ்டார் பண்ணிவிட்டு தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டிசைன்லேயும் காமிக்கிறேன். டைப் மெனுவில் மேட்ச் ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் மட்டும் நமக்கு என்ன ஃபாண்ட்னு தெரியணும். இல்லைனா இது ரிலவெண்ட்டாக நம்ம பிசியில் என்ன ஃபாண்ட் இருக்கோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினச்சிங்கன்னா அது காமிச்சிரும். இந்த ஒரு ஃபாண்ட் மட்டும் ஓரளவுக்கு சிமிலராக இருக்குன்னு நினைக்கிறேன். கேன்சல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் மேட்ச் ஃபாண்ட். இதில் என்னெல்லாமோ எலமெண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் அந்த ஃபாண்ட்டை ஓரளவு டிடெக்ட் பண்ணி காமிச்சிரும். இதுவும் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் நம்ம வச்சுருக்கிற ஃபாண்ட்டோட கவுண்டை பொறுத்தும் டைம் எடுக்கும். இதுக்கு சிமிலரான ஃபாண்ட்டை கொடுத்துருக்கு. இதில் ஏதாவது ஒன்று சூட்டபுளாக இருந்துச்சுனாலோ இல்லை பிடிச்சிருந்தனாலோ ஸ்டாரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த நேமை ஞாபகம் வச்சுட்டு பண்ணால் கூட ஓகே தான். ஸோ இருக்கிற டிசைனில் ஏதாவது ஒரு ஃபாண்ட் என்ன ஃபாண்ட்னு தெரில அப்படின்னா நெட்டில் போய் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். டைரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபாண்ட் ப்ரிவ்யூ,
கேரக்டர் பேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரிவ்யூ டிஃபால்ட்டாக இது கம்மியாக இருக்கும். இதில் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. 4K மானிட்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஹியூஜ் வைக்கலாம். லேப்டாப் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா லார்ஜே உங்களுக்கு மேக்ஸிமம் எனாஃபாக இருக்கும். இது டிஃபால்ட்டாக மீடியமில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா ப்ரிவ்யூ நல்லா பெருசாக தெரியும். அப்புறம் பேஸ்ட் லோரம் இப்சம்னு ஒன்று இருக்குது. சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி டம்மி டெக்ஸ்ட் கிடைக்கும். ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா செலெக்ஷனில் இருக்கும்போதே பேஸ்ட் லோரம் இப்சம்னு கொடுங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்கும். அகைன் வேணும் அப்படின்னா சேம் ஆப்ஷனை மறுபடியும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். டம்மி டெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் முன்னாடி ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ டேரெக்டாக நீங்கள் இந்த ஆப்ஷனே யூஸ் பண்ணலாம். மற்றபடி அப்டேட் ஆல் டெக்ஸ்ட் லேயர், மேனேஜ் மிஸ்ஸிங் ஃபாண்ட். நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஒரு டிசைனில் ஏதாவது ஃபாண்ட் மிஸ்ஸிங் இருந்ததுன்னா இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே சிஸ்டத்தில் உள்ள டிஃபால்ட்டான ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை எடுத்துக்கும். பட் எந்த ஃபாண்ட் மிஸ் ஆகிருக்கோ அதே ஃபாண்ட்டை நீங்கள் கூகுளில் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டாம். மேனேஜ் மிஸ்ஸிங் ஃபாண்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது எக்ஸாக்டாக என்ன ஃபாண்ட் மிஸ் ஆகிருக்கோ அதே ஃபாண்ட்டுக்கு நீங்களே மேனுவலாக ஏதாவது சர்ச் பண்ணி வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சிஸ்டத்தில் இருக்கிறது தான் வரும். அப்டேட் ஆல் டெக்ஸ்ட் லேயர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த ஃபாண்ட் மிஸ் ஆகிருக்குன்னே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் இந்த 2 ஆப்ஷனுமே இக்னோர் பண்ணிக்கோங்க. கம்மியான ஆப்ஷன்ஸ் தான், இது எல்லாமே முக்கியமான ஆப்ஷன்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ண ஆப்ஷன்ஸ் கிளியராக புரிஞ்சுருக்கு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.